அளபடை ஒரு ஷார்ட் ரிவைஸ் பாருங்க. அளபடைனா என்ன? நீண்டு ஒலித்தல் என்பது பொருள். அதாவது தன் மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. அது வந்து 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரளபடையில் எத்தனை வகைப்படுது? 3 வகைப்படுது. ஒன்று செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அல்லது இசைநீர் அளபடைன்னு சொல்கிறாங்க. ஓசையை நிறைவு செய்ய ஈரசை கொண்ட சீர்களாக மட்டும் வரும். உலார் படார் ஈரசை ஈரசையாக பிரியும். இன்னிசை அளபடை இனிய இசைக்காக குரில் நெடிலாக அளவெடுத்து மூவசை சீர்களாக மட்டும்தான் இது வரும். சரிங்களா? இது பிரித்தா 3 சீராக இருக்கும். பாருங்கள், கெடுப்பது 3 சீராக பிரியும். இது வந்து இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து பெயர்ச்சொல் அளவெடுத்து வினையச்ச பொருளில் வரும். எனும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும். இது ஈஸியாக பார்த்தா நமக்கு அனலைஸ் பண்ணிடலாம். வினயம் சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை பாருங்க, வல்லினத்தில் உள்ள கசடதபர என்னும் 6ம் இடையினத்தில் உள்ள இழ் என்னும் 2ம் இந்த 8 மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். அதுதான் ஒற்றளபடை. அப்போ அந்த 10 எழுத்துக்கள் அளபெடுக்கிறது. நன்றி.